ஹாய் ராணீஸ், நான் உங்கள் மீன்ஷி. இன்றைக்கி நம்ம என்ன எஃப்எஃப் பார்க்க போகிறோன்னா, த மாஃபியா சீக்ரெட்டோட ஃபைனல் பார்ட். இதோட இந்த மினி எஃப்எஃப் முடிஞ்சிச்சு. அக்கா இந்த எஃப்எஃப் சீக்கிரமாக முடிச்சிட்டிங்கன்னா எனக்கு லென்த்தாக போக தெரியல. எனக்கு தோணுது நான் சீக்கிரமாக முடிச்சிட்டேன். என் வாய்ஸ் கொஞ்சம் குள்ளராக இருக்கும், கொலன்னு தான் பேசுவேன். எல்லோரும் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. வாங்க நம்ம ஸ்ட்ரெயிட்டாக வீடியோக்குள்ளே போகலாம். அண்ட் டோன்ட் மைண்ட் த பேக்ரவுண்ட் வாய்ஸஸ். நம்ம லாஸ்ட் சீனில் என்ன பார்த்துருந்தோன்னா, இந்த மாதிரி ஒரு வார் டிக்ளரேஷன் இருக்கும்னு சொல்லியிருப்பாங்க. அதுக்கப்புறம் எல்லோரும் ரெடியாக இருப்பாங்க. கொஞ்ச நேரம் கழிச்சு பார்த்தா அவங்களோட ரூமில் தான் இருக்காங்க, அவங்க ஹஸ்பண்ட் கூட. அப்போது நம்ம ஜேகே அவங்களாம் ஏன் ஒரு மாதிரியாக இருக்க யூனா அரிசி கேட்குறாங்க. அதுக்கு நம்ம யூனா இல்லைங்க, லைட்டாக கொஞ்சம் அதிகமான வேலை இருக்குது, அதனால் இன்றைக்கி நைட்டு வர முடியாதுன்னு நினைக்கிறேன். ஒரு பெரிய ஆர்டர் வந்தால் கம்பெனிக்கு ரொம்ப ப்ராஃபிட்டாக இருக்கும், அதுதான் என்னான்னு யோசிக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கு ஜேகே போயிட்டு வாமா, கம்பெனி தானே முக்கியம், ஃபஸ்ட்டு கஷ்டப்பட்டு உழைச்சி இது கொண்டு வந்திருக்கீங்க, அதனால் நீங்கள் போங்க அப்படின்னு சொல்லும்போது அவங்க கொஞ்சம் ரொமான்ஸ் பண்ணி அனுப்பிச்சி விட்றாங்க. அதே மாதிரி தான் எல்லாரோட ரூம்லேயும் நடக்குது. கொஞ்ச நேரம் கழித்து பார்த்தா ஒரு மிகப்பெரிய மேன்ஷன், அந்த மேன்ஷனுக்கு வெளியே தான் எல்லோரும் நிற்கிறாங்க. சுற்றி பாடிகார்ட்ஸ், பிடிஎஸோட பாடிகார்ட்ஸும் அங்கே இங்கே நிற்கிறாங்க. நம்மளோட மூன் அவங்களோட பாடிகார்ட்ஸும் அங்கங்கே நிற்கிறாங்க. அப்போ உள்ளதான் என்னன்னா, நம்ம மூன் தான் இப்போ பொறுமையாக எல்லாத்தையும் ரெடி பண்ணிட்டு இருக்காங்க. அவங்க கன்ஸ்லாம் எடுத்து இப்போ நான் ஒரு அவுட்ஃபிட் காட்டுறல, அதே மாதிரி தான் எல்லோரும் போட்டுருக்காங்க. இன்னும் இது ஏங்கே வார் வேறு சொல்கிறீங்க, எனக்கு ஒரு மாதிரியாக கவுன் மாதிரி போட்டிருக்காங்கன்னு கேட்டால், அதுதான் அவங்களோட வார் கவுன். நம்ம கடையில் வச்சுக்கலாம், நம்ம வச்சுக்கணும் கன், அதுக்கப்புறம் நைவ்ஸ். ஏன்னா அந்த வார் என்ன மாதிரி நடக்கும்னா, ஆப்போனண்ட்டும் சண்டை போட்டுப்பாங்க. ஆனால் பாடிகார்ட்ஸ் மோஸ்ட்லி சண்டை போட மாட்டாங்க. சில நேரத்தில் நைஃப் யூஸ் பண்ணாமல் சண்டை போடுவாங்க, சில நேரத்தில் நைஃப் யூஸ் பண்ணுவாங்க, சில நேரத்தில் கன் யூஸ் பண்ணுவாங்க, இல்லைனா யூஸ் பண்ணாமல் சண்டை போடுவாங்க. அந்த மாதிரி இருக்கும். இப்போ அங்கே போயிட்டா இன்னும் சண்டைன்னு சொல்லி அவங்களுக்கு தெரிய வரும். ஆனால் எல்லாத்தையும் ரெடியாக வச்சுருக்காங்க. அவங்களோட கன்னெல்லாம் பர்ஃபெக்டாக இருக்கா, இருபத்தி வேலை நடக்குதா அப்படின்னு சொல்லி எல்லாத்தையும் செக் பண்ணுறாங்க. பர்ஃபெக்ட் கிறிஸ்டல் கிளியராக இருக்குது. அப்போ நம்ம ஜோனா தான் கேர்ள்ஸ், இந்த விஷயம் நம்மளுக்கு ரொம்ப முக்கியம், இந்த வார். அதனால் பத்திரமா ரெடி ஆகிக்கோங்க. நம்ம எங்கே இந்த மாதிரி ஒரு வார் சந்திச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். இது நம்மளுக்கு செகண்ட் வார். இந்த மாதிரி அதை விட பெருசாக வேணால் இருக்கலாம். ஹோப் வி வின் திஸ் வார் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கு நம்ம மீனா ஹோப் கிடையாது, கண்டிப்பாக நம்ம தான் ஜெயிக்கிறோம் அப்படின்னு சொல்கிறாங்க. நம்ம கேர்ள்ஸ் எல்லாம் அவங்களோட லக்கியஸ்ட் கார்லலாம் போயிட்டு இருக்காங்க. இப்போது அந்த நடு காட்டில் ஃபஸ்ட்டு சீனில் ஒரு மேன்ஷன் சொல்லியிருந்தேன்ல, அந்த மேன்ஷனுக்கு தான் போகிறாங்க. ஏன்னா இப்போ அங்கே தான் வார் நடக்க போகுது. அந்த இதை சுற்றி நம்ம மூணோட பாடிகார்ட்ஸ் எக்ஸ்ட்ராவாக இன்னும் கொஞ்சமாக ஏற ஆரம்பிக்கிறாங்க. அப்போது நம்ம கேர்ள்ஸ் தான் பொறுமையாக நம்ம காரோட என்டர் ஆகி 7 பேரும் இறங்குறாங்க. இறங்கி அந்த மேன்ஷனுக்குள்ளே தான் நடந்து வராங்க. அங்கே பார்த்தா 7 சிம்மாசனம் இருக்குது. அங்கே நம்ம பிடிஎஸ் தான் உக்காந்துட்டு இருக்காங்க. அப்போ நம்ம ஜோனா இப்போ உங்களுக்கு என்னெல்லாம் வேணும் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அப்போ
அவங்க 2 பேருக்கும் இவங்க தான் நம்ம ஹஸ்பண்ட், இவங்க தான் நம்ம ஒய்ஃப் அப்படின்னு சொல்ல தெரியாது. ஏன்னா எல்லோரும் மாஸ்க்கு தான் போட்டு இருக்காங்க. அந்த ஒரு மாதிரியா நான் டிஸ்பிளேல காட்டுறேன். அந்த மாதிரி தான் போட்டு இருக்காங்க. அதே மாதிரி பாய்ஸும் அந்த மாதிரி தான். அப்படி இருக்கும்போது நம்மளோட ஜேஹப் தான், நீங்கள் ஏன் எங்கள் வழியில் குறுக்க வரீங்க அப்படின்னு கேட்குறாங்க. ஆமாம், நாங்கள் அப்போ தான் வருவோம், உன்னால் இன்னும் கிழிக்க முடியும்னு சொல்லி நீ கிழிச்சு காட்டு பார்ப்போம் அப்படின்னு சொல்லி மினாரா சொல்கிறாங்க. அதுக்கு நம்ம யோங்கி தான், இன்னும் கிழிக்க முடியுமா, இன்னும் வாய்தி உனக்கு அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அதுக்கு நம்ம யூனாடா, நாங்கள் அப்போ தான் பேசுவோம், என்ன வார்த்தை கூப்பிட்டீங்க, என்ன நான் கொஞ்சம் கொலைய கூப்பிடலையே அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அதுக்கு நம்ம ஜேகே, வார்த்தனை ஆரம்பிச்சிடலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படியே அங்கேயே வார் ஸ்டார்ட் ஆகுது. இந்த வாட்டி கத்தி சண்டையெல்லாம் இல்லை, ஜஸ்ட்டு கையால் தான், லைக் அடிதடை அந்த மாதிரி ஸ்டார்ட் ஆகுது. அப்படி இருக்கும்போது அப்படியே வார் போயிட்டே இருக்குது. அப்போ நம்ம யுவனானா என்னன்னு தெரியல, திடீர்னு மயக்கப்பட்டு விழுந்துறா. அப்போ நம்ம விஷி தான் யூனா அப்படின்னு சொல்லி கத்துறா. இந்த பேர் கேட்டோன்னே நம்ம ஜேகேக்கெலாம் யூனாவா அப்படின்னு சொல்லி பார்க்குறா. சரி ஏதோ நேம் இருக்கும் சொல்லி அவன் பார்க்குறான். அப்போ இருக்கும்போது நம்ம விஷி தான் அவள் பக்கத்தில் போய் அவளை நல்லா தட்டி கொடுத்து சரி அவள் மாஸ்க்லாம் கழட்டுறா. அந்த ஃபேஸு பார்த்த பிறகு நம்ம பாய்ஸ் எல்லாம் ஸ்ட்ரக்காகி நின்றாங்க. நம்ம ஜேக்கலாம் யூனா அப்படி சொல்லி வரான். அப்போ விஷயம்னா யார் நீ, எப்படி நீ என் தங்கச்சிக்கிட்ட வரலாம் அப்படி சொல்லிக்கும்போது தங்கச்சியா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அப்போ நம்ம ஜேகே அவன் மாஸ்கை கலந்துடாம பார்த்தா ஜேகே சொல்லி ஜேகே நீங்களா அப்படி சொல்லி நம்ம விஷயம் கேட்குறா. நீங்கள் அப்படி செய்யும்போது விஷி அப்போ நம்ம கேர்ள்ஸ் எல்லோரும் மாஸ்க்கு கழட்டுறாங்க. அவங்கள பார்த்தோன்னே நம்ம பாய்ஸுக்கெலாம் ஷாக்கு. விஷியை பார்த்தோன்னே விஷி அப்படி சொல்லி கத்துறா. அப்போனா நம்ம பாய்ஸ் எல்லோரும் மாஸ்க்கு கழட்டுறாங்க. இதை பார்த்தோன்னே நம்ம கேர்ள்ஸ் எல்லாருக்கும் ஷாக்கு. அப்படியே நம்ம விஷயம் மயக்கப்பட்டு விழுந்துடுறா. இதை என்னாச்சுன்னே தெரில. நம்ம வீலாம் விஷயம் என்னாச்சு அப்படின்னு சொல்லி அழுவே வந்தது, தூக்கி ஓடுறான். அதே மாதிரி நம்ம நாம்ஜோன் தான் அவங்களோட டாக்டர்கிட்ட கால் பண்ணி அவங்களோட மேன்ஷன் தான் வர வைக்கிறாங்க. அங்கே ஒரு ரூமில் போய் படுக்க வைக்கிறாங்க விஷயம் யூனாவும் பக்கத்தில். அப்போது நம்ம டாக்டர் தான் விஷயம் யூனாவும் செக் பண்ணிவிட்டு ஒன்றும் இல்லை, டயர்டாக தான் இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. அப்போ நம்மளோட ஜூனாக்கெல்லாம் மயக்கமாக வர மாதிரி இருக்குது, எனக்கும் தலை சுற்றுது அப்படின்னு சொல்லும்போது எல்லாரையும் செக் பண்ணுறாங்க, கேர்ள்ஸ் எல்லாரையும். அதுக்கப்புறம் செக் பண்ணி பார்த்த பிறகு சரி இங்கே வெயிட் பண்ணுங்க நான் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லி சொல்லும் போது கொஞ்ச நேரம் பல்ஸ் எல்லாம் செக் பண்ணி பார்க்குறாங்க. பார்த்துட்டு அப்போ யூனா விஷயம் ஏஞ்சிடுறாங்க. கொஞ்ச நேரம் கழிச்சு ஏஞ்ச பிறகு எல்லோரையும் உட்கார வச்சு இது குட் நியூஸ் தான், நீங்கள் 7 பேரும் ப்ரெக்னென்ட் ஆக்குறீங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. நம்ம கேர்ள்ஸ் எல்லாருக்கும் ஷாக்கு. எல்லோரும் சேர்ந்து ப்ரெக்னெண்ட்டா அப்படின்னு சொல்லி கத்துறாங்க. அப்போ நம்ம பாய்ஸுக்கெலாம் ஆனந்த கண்ணீரே வந்துருக்கு. எல்லோரும் ஹக் பண்ண போகிறாங்க. அப்போ நம்ம கேர்ள்ஸு என் கிட்ட வராத அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அப்போ நம்ம டாக்டர் என்னாச்சு அப்படின்னு சொல்லி கேட்கும்போது நீங்கள் போகலாம் டாக்டர், நீங்கள் வெளியே வெயிட் பண்ணுங்கள் நாங்கள் வந்துடுறோம் அப்படின்னு சொல்லி சொல்லும்போது சரி ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப்ஸுலாம் கொஞ்சம் ஸ்பேஸ் விடலாம் அப்படி சொல்லி போகும்போது கேர்ள்ஸ் எல்லோரும் போட்டு அடிக்க ஆரம்பிச்சுறாங்க. எப்படி நீ மாஃபியான்ட்டு எப்படி நீங்கள் எங்கிட்ட மறைக்கலாம் அப்படின்னு சொல்லி சொல்லும் போது நம்ம வீடா நீங்களும் தான் என்ன மறைச்சிங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கு அதுவும் எங்கள் பிஸ்னஸ்குள்ளேயே நீங்கள் குறுக்க வரீங்களா அப்படின்னு கேட்கும்போது நீங்களும் நம்ம என்னென்ன இதெல்லாம் அழைச்சி அப்படின்னு சொல்லி சொல்லும் போது நாங்கள் அழைச்சா நீனும் பண்ணுவியா அப்படின்னு கேட்கும்போது நீனும் தெரியாதம்மா இதெல்லாம் பண்ண மாட்டோம் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். சரி அப்படின்னு சொல்லி டாக்டரை கூப்பிட்றாங்க. டாக்டரும் உள்ள என்ன குயின் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அப்போ நம்ம பாய்ஸ்லாம் பார்க்குறாங்க. ஓ அப்போ அவங்க தான் அந்த குயின் அப்படின்னு சொல்லி உனக்கு தெரியுமா அப்படின்னு சொல்லிப்பா. ஆமாம் இவங்களுக்கு நானாக பார்த்துட்டு இருந்தேன் அப்படின்னு சொல்லி சொல்லும்போது
அது என்ன குயின் அவங்க மூன் தானே அப்படின்னு சொல்லி கேட்குறான். அவங்களுக்கு தெரியாது, அவங்களுக்கு காரனேஷன் நடந்துச்சு, இவங்க தான் மாஃபியா குயின்ஸ், நீங்கள் மாஃபியா கிங்ஸ் மாதிரி அப்படின்னு சொல்லும்போது ஓ அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. சரி நம்ம டாக்டரும் எல்லாத்தையும் கொடுத்து போயிடுறாங்க. அப்போ நம்ம தான் கிங்கு கேட்ட குயின்னு நீ தானே கேவலமாக பாடாமல் மோதிட்டு நீ போறியா அப்படின்னு சொல்லி நம்மளோட விஷிதா சொல்கிறா. ஷட், நானே ஒரு பாட்டு பாடலான்னு பார்த்தா என்ன இவ எமோஷனல் டேமேஜ் பண்ணுறா அப்படின்னு சொல்லி சொல்கிறா. அதுக்கு சரி சரி உன் பாட்டெலாம் கேட்டு தொலைதான் என் தலை எழுத்தாக மாறிச்சு அப்படின்னு சொன்னாங்க. அதுதான் நம்ம சுகா தான், என்ன நீ சொன்ன நான் உன் கூட குழந்தை பெற்றுக்கணுன்னா இன்னும் 1 வருஷம் கழிச்சு தான் ப்ரெக்னென்ட்டே ஆகுன்னு சொன்னேன். இங்கே பார்த்தியா நான் ஒன்று சொன்ன மாதிரி ப்ரெக்னென்ட் ஆக்கி காட்டிட்டேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அதுக்கு நம்ம மின்ச்சிட்டான், கொஞ்ச நேரம் நீங்கள் சும்மா இருக்க மாட்டிங்களா முடிஞ்சிடுறாங்க. அப்போ நம்ம ஜிஷிதா, மின்ச்சி இந்த பூனை கூட பால் குடிக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த பூனை மட்டும் இல்லை, அங்கே நிற்கிற பூனை தான் வந்து பால் குடிச்சிச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கு நம்ம சுகாதான், எந்த பூனையை சொல்கிற அப்படி சொல்லும் போது நம்மளோட ஜோரா தான், உங்களை தான் சொல்கிறாங்க, நீங்கள் தான் பார்க்க பூனை மாதிரி இருக்கீங்களே அப்படின்னு சொல்லி எல்லோரும் சிரிக்க ஆரம்பிச்சிடுறாங்க. நம்ம ஜேகே தான், ஹயா இந்த அவமானம் உங்களுக்கு தேவையா அப்படி சொல்லி கேட்குறாங்க. அதுக்கு நம்மளோட நான் சொன்னேன், சரி விடுங்கடா, ஓட்டாதீங்கடா, என்ன சொன்னாலும் சொல்லனாலும் அவன் நம்ம பூனைக்குட்டி தான்டா அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கு நம்ம சுகதா, நான் பூனைக்குட்டி இல்லை, என்ன அப்படி கூப்பிடாதீங்க அப்படின்னு சொல்லி கதறான். அதுக்கப்புறம் கொஞ்ச நேரம் அப்படியே போயிட்டு இருக்கும்போது நம்மளோட கேர்ள்ஸுக்கெலாம் இப்போ 5th மந்த் ப்ரெக்னென்சி ஆகுது. நம்ம பாய்ஸ்லாம் அப்படி டேக் கேர் பண்ணிக்கிறாங்க. கேர்ள்ஸ்லாம் டே எனக்கு வேலை இருக்கடா அப்படின்னு சொன்னாலும் ஒன்றும் கேட்க வேணாம், நீங்கள் என்ன வேலை பார்க்குறீங்கன்னு தான் எங்களுக்கு தெரிஞ்சிச்சு அப்படின்னு சொல்லும்போது வேணாம் ப்ளீஸ் தான், சரி ஃபேஷன் டிசைனிங் ஆச்சும் பண்ணணும்னு சொல்லி வீட்லேயே தான் உட்காந்து பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் அவங்களுக்கு ஒரு அசிஸ்டண்ட் இருக்கிறா, அவள் பேர் வந்து லூனா. ஓகேவா, லூனாவும் பிடிஎஸ் ஒரு அசிஸ்டண்ட் ஜாக், இவங்க 2 பேரும் லவ் பண்ணுறாங்க. அதனாலே வந்து 2 பேரும் சேர்த்தே தான் பார்த்துக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்க. கொஞ்ச நேரம் ஆகுது, அதே மாதிரி தான் வந்து போகுது. இப்போ ஆளாளுக்கு ஒரு குழந்த. ஃபஸ்ட்டு நம்ம நாம்ஜனுக்கு ஒரு பாய் பிறக்குது, நம்ம சின்னுக்கு ஒரு கேர்ள். அதுக்கப்புறம் வந்து நம்மளோட ஜேஹோப்புக்கு ஒரு பாய். அதுக்கப்புறம் நம்ம சுகாவுக்கு ஒரு கேர்ள். அதுக்கப்புறம் வந்து நம்மளோட ஜிமினுக்கு ஒரு பாய், விக்கு ஒரு பாய், ஜேகேக்கு 2 கேர்ள். அப்படின்னா பார்த்துக்கோங்க ஜேகேவை. ஓகேவா, ஜேகேக்கு தான் ட்வின்ஸு. இப்படி இருக்கும்போது அப்படி நம்ம 3 நம்ம பிடிஎஸோ சேர்ந்தே வந்து அந்த மாஃபியா அண்டர் கிரவுண்டை வந்து பார்த்துக்கிறாங்க. அதுக்கப்புறம் வந்து நம்மளோட குட்டீஸ்லாம் இருக்கிறாங்களா, அவங்களுக்கு சின்ன வயசுலேருந்தே நம்ம மாஃபியா ட்ரைனிங்லாம் பண்ணுறாங்க. ஏன்னா அவங்க மாஃபியா கிங்ஸ் அண்ட் குயினாக, இவங்க தான் பிரின்சஸ். ஓகேவா, அதனால் அவங்களையும் அந்தமாதிரி ட்ரைன் பண்ணிவிட்டு போர்டு பிஸ்னஸ் வந்து பார்க்குறாங்க. அதுக்கப்புறம் வந்து இன்டர் மேரேஜ் வர பண்ணி வைக்கிறாங்க வளர்ந்த உடனே. லைக் ஆரமோட பையனுக்கும் சின்னோட பொண்ணுக்கும், ஜேஹோப்போட பையனுக்கும் சுகாவோட பொண்ணுக்கும், ஜிமின் வியோட பையனுக்கெலாம் அந்த ட்வின்ஸ் ஜேகேட ட்வின்ஸை கட்டி கொடுத்தாங்க. அதே மாதிரி ஹாப்பியாக போகுது. அதுக்கப்புறம் அவங்க கேர்ள்ஸ் தான் சொல்லியிருப்பாங்க, எனக்கு 2வது குழந்தையெல்லாம் வேணாம், எனக்கு ஒரு குழந்தையே போகணும், என்னால் நான் வந்து கஷ்டப்பட்டு உருவாக்கின ராஜ்யம் வந்து என்னால் வர முடியாதுன்னு சொன்னேன். அதுக்கப்புறம் வந்து எங்களுக்கு வலிக்குது அப்படின்னு சொல்லி செய்யவும் நம்ம வாய்ஸ் எடுத்துட்டாங்க. அவ்வளோதான்டா, இந்த ஸ்டோரி முடிஞ்சிருச்சு. எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். ஃபஸ்ட்டு ஸ்டோரி வேறு, நெக்ஸ்ட்டு நான் ஒரு
ஒன் ஷாட்டோட வரேன். ஓகேவா? அது ஒன் ஷாட்டா இல்லை எஃப்எஃப்பான்னு தெரியல. அது லென்த்தை பொறுத்து இருக்குது. பாய்.